இந்த ஊரில் பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து ஒருவேளை கடைசி காலம் வருகிற பொழுது இதே ஊரில் தான் மறிக்க போகிறோம். இதில் நோ டவுட்டு. ஸோ அப்படின்னும்போது இந்த கேஜிஎஃப் சாயல் வந்து ரொம்ப கிரேட்டு. இந்த மண் வந்து ரொம்ப கிரேட்டு. நிறைய தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது, நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்குது, நிறைய மாமேதைகளை உருவாக்கி இருக்கிறது, நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸு, சயின்டிஸ்ட் எல்லாம் உருவாக்கிறது இந்த மண். இது வந்து ஒரு ஸ்பெஷல் பூமின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டதான இந்த ஸ்பெஷல் பூமி 25 வருஷத்துக்கு முன்ன பிஜிஎம்எல் க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆன பிறகு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இல்லாத நேரத்தில், கேஜிஎஃப்பில் விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாத நேரத்தில் எல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் டெய்லி ட்ராவல் போகிறதுக்கு ஆரம்பித்து இனி வரைக்கும் போயின்னு இருக்காங்க. நோ ஆல்டர்னேஷன். ஸோ நான் ஆஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கேபிசிசி அண்டு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மைனாரிட்டி சார்பாக, என்னுடைய சார்பாகவும், என் அன்பு சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் நிறைய சொல்லாத வேலைகளெல்லாம் கோலார் தங்க வயலில் செய்த ஒரு பெருமை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு, அதே போல் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கும், எம்பி கேண்டிடேட் கௌதம் சார் அவங்களுக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் பிஜிஎம்எல் மேலே கரிசனை உள்ளவர்கள், இன்னும் பிஜிஎம்எல்காக போராடக்கூடியவர்கள், பிஜிஎம்எல்ல வாழ்கிற மக்களுக்காக போராடக்கூடியவர்கள். அதில் குறிப்பாக அன்பு சகோதரி எம்எல்ஏ அவங்க செய்து வருகிற பணிகள் எல்லாம் நேரடியாக பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நான் சார்ந்திருக்கிறதான இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர், டெபுட்டி முதலமைச்சர் மற்றும் இந்த கேபினெட்டில் இருக்க எல்லா மினிஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நேற்று என்னுடைய அன்பு சகோதரர் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டினுடைய அட்வொகேட், ஃபார்மர் மெம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதோடு கூட இப்போ கேபிசிசி சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய கர்நாடகா மாநிலத்தோட ஜெனரல் செக்ரட்டரி ஐயா ரமேஷ்குமார் ஷகிலி அவர்கள் நேற்று வந்து இவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தாரு சிஎம் கிட்ட. அது வந்து நேற்று பேப்பர்லலாம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மனு வந்து அவர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்னன்னாக்கா, அவர் இந்த மண்ணின் மைந்தன், அவங்க அப்பா இங்கேயே வேலை செய்தவர், இனி வரைக்கும் அவர் கோலார் தங்கவயலுக்கு எடுக்கிற எஃபர்ட்ஸு ஏராளம், யாருக்கும் தெரியாது. பிஎல் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு மூலியமாக என்னுடைய தங்கவயல் காப்பாற்றப்படணும், தங்கவயல் மக்கள் எல்லாம் சுபிஷமாக வாழணும். அதுக்காக அவர் சொந்த பணத்தில் இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காரு, சிஎம்ஐ சந்திக்கிறாரு, சிஎம் கிட்ட மனு கொடுக்குறாரு, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டருங்களை போய் விரைவில் சந்திக்க இருக்கிறார். இதெல்லாம் வந்து அவருடைய சுயநலத்துக்காக இல்லை. இங்கே இருக்கிற என்னுடைய அன்பு சகோதர லேபரர்ஸ், பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாய்ஸ், எஸ்டிபிபி எம்ப்ளாய்ஸ், அவருடைய குடும்பங்களுக்காக அவர் செல்லுகிறார். ஸோ இதுக்கு நேற்றைய தினத்தில் ஆனரபிள் சிஎம் அவருக்கு வந்து இந்த லெட்டர் கொடுத்து, இந்த லெட்டரில் இருக்கிற விவரங்கள் எல்லாம் இங்கிலீஷில், அதோடு கூட அந்த டிமாண்ட்ஸ், என்னென்ன டிமாண்ட்ஸ் எங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு வேணும், அதே போல் கன்னடாவில் ஒரு மெமராண்டம், ஸோ கன்னடாவில் ஒரு மெமராண்டம் கொடுத்து, இதெல்லாம் நேற்று நியூஸ் பேப்பரில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இனி கோலார் தங்கவயலில் உள்ள மக்கள் சுபிஷமாய் வாழணும். இந்த சுபிஷமாய் வாழறதுக்கு நிறைய கதவுகள் திறக்கப்படணும், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படணும். அது திறக்கப்படணும்னாக்கா கேஜிஎஃப் மக்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் நிலவை அமௌண்ட்டு சீக்கிரம் வரணும், ப்ளஸ் சொந்தமாக ஆகணும். பழைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன பார்த்த பிஜிஎம்எல்ல மறுபடியும் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. இது போன்ற ரமேஷ்குமார் ஷகிலி ஐயா போன்றவர்கள் இன்னும் நிறைய ரிஸ்க் எடுத்து எஃபர்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து இந்த ஊருக்கு இன்னும் நல்லது செய்யுங்க. இந்த ஊர் அழியக்கூடாது, அழிய இருக்கிற தலைவர்கள் விட மாட்டாங்க, நாங்களும் விட மாட்டோம். இது ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு இடம், இதனுடைய அருமை பெருமைகளெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் இந்த மீடியா வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், பிஜிஎம்எல்ல இந்த ப்ராப்ளம் 25 இயர்ஸாக சால்வ் ஆகலை. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு ரூட் வேணும். ஸோ அந்த ரூட்டில் தான் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு ரமேஷ் ஐயா இந்த எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு. அவருக்கு பிஜிஎம்எல் சார்பாகவும், எங்களுடைய கோலார் தங்கவயலின் மக்களின் சார்பாகவும், அதே போல் எங்களை சார்ந்த இந்த ஊடக நண்பர்கள், இவங்க தான் எடுத்துன்னு போயிட்டு அழகாக அதை ரீச் பண்ணுறோங்க. இந்த ஊடக நண்பர்களுக்கும், கோலார் தங்கவயல் ஊடக நண்பர்களுக்கும் இப்போ நாங்கள் இந்த விடிவி வாயிலாக அதை சொல்லிருக்கிறோம். மற்ற ஊடகங்கள் எல்லாம் நீங்களா முன் வந்து இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தணும்.
கேஜிஎஃப் மக்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். எப்பொழுதும் அந்த கேஜிஎஃப் மக்கள் நல்லது செய்கிறவங்களை மறந்ததா சரித்திரமே இல்லை. அப்படி இன்னைக்கு நமக்கு எல்லாம் கடவுளை அமைச்சு கொடுத்தாலும் நமக்கென்று ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸுங்க நிறைய பேர் கோலார் தங்கவேல் இருந்தும் கூட கோலார் தங்கவேல் இன்னும் கொஞ்சம் நிறைய மாறணும். அதை மாற்றத்துக்கு தலைவர்கள் உருவாகணும். இருக்கிற தலைவர்கள் சப்போர்ட் பண்ணி இந்த பிஜிஎம்எல் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டாடணும். அதனால் இந்த கேஜிஎஃப் மக்களின் சார்பாக, நான் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ரூபகலா சசிதர் அவர்களின் சார்பாகவும் கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இப்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த பிஜிஎம்எல்காக குரல் கொடுக்கிற என் அன்பு சகோதரரும் நேஷனலுடைய பிரசிடென்ட் மற்றபடி கேபிசிசியினுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவருக்காகவும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் ரமேஷ்குமார் ஷெகிலி ஐயா அவர்களுக்கு மீண்டுமாய் ஒரு முறை தங்கவேல் சார்பாக, மக்களின் சார்பாக, ஊடகத்தின் வாயிலாக எல்லோருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு முடியும். மைன்ஸில் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நான் மிஷின் ஆளுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். சிகிரிகுண்டாவிலேருந்து கோல்குண்டா வரைக்கும் எல்லா ஷாப்லையும் நான் இறங்கி வேலை பண்ணிருக்கிறேன். நான் ஒரு சூப்பர்வைசராக லாஸ்ட்டில் ரிட்டையர்ட் ஆனேன். ரிட்டையர்ட் ஆகலை, நாங்கள் எங்களை கைத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்தியா திருநாட்டில் வந்து யாருக்கும் இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்காது. ஏன்னாக்கா 25 வருஷமாக நாங்கள் படுற பாடு வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னு சொன்னாக்கா 3500 தொழிலாளி இருந்தோம் நாங்கள் அன்றைக்கி. இன்றைக்கி வந்து 1600 தொழிலாளிகளை நாங்கள் எழுந்துட்டு இருக்கிறோம். அந்த தாய்மார்களுக்கு வந்து யார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த விஷயம் பேசும்போதே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏதாவது எங்களை காக்கிறதுக்கு, எங்களை காப்பாற்றுறதுக்கு யாரன்னா ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் மண்ணின் மைந்தனாக நம்ம சகிலி ரமேஷ் ஐயா அவர்கள் வந்து ஏசையா பிரேட் அவர்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்தி கொண்டு இருக்கிறது. அதில் வந்து நான் வந்து ட்ரெஸரராக இருக்கிறேன். ஆனால் அவர் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு லாயர். அவருக்கு வந்து எப்போ நம்ம பெம்மல் எம்ப்ளாயீஸ் வந்து டிசிஎல்கார வந்து அங்கே இது உண்ணாவிரதம் இருந்தாங்களோ அப்போ அவங்க கிட்ட போயிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னார் அவர். அப்போ எடுத்த முடிவு தான் பிஜிஎம்எல் வீடு வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பெற்றுத்தர வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பெங்களூருக்கு போன உடனே இதை பற்றி அவர் வந்து 4 பக்கம் கொண்ட ஒரு மனு வந்து ரெடி பண்ணி நம்ம மாண்புமிகு சித்தராமையா சிஎம் கிட்ட போயிட்டு அவர் இதை பற்றி பேசியிருக்காரு. 1 மணி நேரம் பேசின பிற்பாடு அவர் எல்லாமே வந்து ஒன்றுறுப்புக்காக கவனித்து, ஏன் இத்தனை வருஷமாக எத்தனோ யூனியன் எத்தனோ இதெல்லாம் வந்திருக்குதா, பார்ட்டியெல்லாம் வந்திருக்குதா, யாருமே இது பண்ணலனாக்கா எல்லாரும் போராண்டி தான் இருக்கிறாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் சொல்ல முடியும். இப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டில் இப்போ யாருமே இல்லை, எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. எங்களை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு நாங்கள் அப்பீல் போகிறது ஏஎஃப்ஆர், பிஎஃப்ஆர், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெற்றி பெற நேரத்தில் மறுபடியும் ரிட் மனு போட்டுருக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இட்டுன்னு போயிட்டு. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு லாயர் எங்களுக்கு கிடைச்சிருக்காருன்னு சொன்னாக்கா அவர் சகிரி ரமேஷ் ஐயா தான் கிடைச்சிருக்காரு எங்களுக்கு. அவர் நாங்கள் சொல்லாதையே, ஏன்னாக்கா அவர் மண்ணின் மைந்தன். அவங்க தந்தையார் கூட இந்த மைஸில் வந்து அவர் வந்து இது மெக்கானிசம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். அதனால் வந்து அந்த ஒரு நன்றி கடனுக்காக என் மக்களுக்கு இருக்க ஃபஸ்ட்டு வீடு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் உங்கள் இது நஷ்டீடு பற்றியும் இதை பற்றியெல்லாம் நான் பேசுவேன். ஃபஸ்ட்டு இது முடியிட்டோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மனு போட்டிருக்காரு. அதுக்கு சித்தையாராமையா அவர்கள் நல்லா யோசனை பண்ணி, ஓகே ரமேஷ், நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன், நான் உனக்கு வந்து மைன்ஸ் மேலே இவ்வளோ கரிசனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு நான் வந்து உங்களுக்கு வந்து நேரம் ஜாஸ்தி கொடுக்குறேன், அப்போ வாங்க நாங்கள் எல்லாம் பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னாக்கா இந்த மைன்ஸில் வந்து 77வது வருஷம் 1977வது வருஷம் மொராஜ் தேசா வந்தார். வந்து பார்த்து இது ரொம்ப டீப்பாக போயிருக்குது, நீங்கள்லாம் இதில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிற்பாடு அப்போது இவங்கெல்லாம் போயிட்டு நான் உங்களுக்கு ஆல்டர்னேட் எதுனா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிற்பாடு இங்கே வந்து பெம்மல் இருக்குது, இதில் வந்து எங்களை சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற யூனியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அது வரல.
எங்கள் தொழிலாளி பிள்ளைங்களாகட்டும் நாங்களாகட்டும் யாருமே வந்து பெம்மல்ல எங்களுக்கு வேலை கிடைக்கல. எல்லாம் வெளியிடத்துலேருந்து வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு கூட பெம்மல்ல செய்கிறவங்களாம் நார்த் இந்தியாக்கார் தான். நார்த் இந்தியா சவுத் இந்தியான்ற சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று எங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே அநியாயம் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஊடகங்கள் வாயிலாக நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா நம்ம எம்எல்ஏ கூட வந்து நம்ம மைஸுக்காக வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க, குரல் கொடுத்துருக்குறாங்க. எம்பி குரல் கொடுத்துருக்காரு பார்லிமெண்ட்டில். என்ன பண்ணாலும் இன்னைக்கு வந்து கோர்ட்டு மூலியமாக போனாக்கா நம்மளுக்கு சீக்கிரம் ஆகும்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கம். சென்னமாலிக்கு கூட அதை பற்றி தான் இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு விடுவெளின்னு சொல்லிட்டு சக்கிலி ரமேஷ் ஐயா நம்ம மத்தியில் வந்து இருக்குது. கோலார் விடுவெளின்னு சொல்லிட்டு அவரை நம்ம சொல்லலாம். என் பேர் கேசவன். நான் பிஜிஎம்எல் எஸ்டிபிபி எம்ப்ளாயி. நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 25-28 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த வீடு கூட கொடுக்கல. நம்மளுக்கு நம்முடைய ஹைகோர்ட் லாயர் நம்முடைய ரமேஷ் செக்லி ஐயா எங்களுக்கு கிடைச்சார். அவர் வந்து சிஎம் கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காரு, நம்ம கர்நாடகா சீஃப் மினிஸ்டர்கிட்ட. அந்த லெட்டர் வந்து அவர் சிஎம் வந்து பார்த்துருக்காரு. பார்த்து உடனடியாக உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த தொழிலாளிகள் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய பணம் இதையும் அவர் பெற்றுத்தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். அவருக்கு எங்களுடைய ஏரியா சார்பாகவும் அனைத்து தொழிலாளர்கள் சார்பாகவும் அவருக்கு ரமேஷ் செக்லி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் தங்கவழி தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் எந்த வேலையும் இல்லை, எல்லாம் படித்துவிட்டு பெங்களூருக்கு கூலி வேலை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்தில் பிம்மல் கம்பெனி இருக்கிறது. அது கேஜிப்பார் யாரும் அதில் செய்வதில்லை, எல்லாம் ஒரு டெம்பரரி கூலி வேலையாக செய்கிறார்கள். அதுவும் நம்ம தங்கவழி சேர்ந்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்குறதில்ல அந்த வேலை. அதனால் எல்லாரும் நம்ம ரமேஷ் செக்லியாக தான் நாங்கள் நம்பின்னு இருக்கிறோம். அவர் எங்களுக்கு இந்த வீடை பெற்று தருவார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு எங்கள் ஏரியாவுடைய பஞ்சாயத்து சார்பாகவும் பிஜிஎம்எல் அனைத்து தொழிலாளர்களின் சார்பாகவும் நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ரமேஷ் ஐயாவை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எத்தனை பேர் முயற்சி செய்தார்கள், தாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு முயற்சி செய்து இந்த உதவி செய்ய வேண்டும் என்று ரமேஷ் ஐயாவை கேட்டுக்கொள்கின்றோம். For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay.